விசுவாசத்தின் ரகசியம் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மனசாட்சியில அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்கிற அது ஒரு ரகசியமாக இருக்குது. இந்த விசுவாசங்கிறது வெளியரங்கமானது கிடையாது. இப்போ நம்ம விசுவாசம் பண்ணோம்னா ஒரு காரியத்தை சொல்றோம், காத்துக்கிட்டு சொல்றது விசுவாசம் இல்லை. நம்ம ஒரு கண்டுட்டு இப்போ ஒரு ஆள் அங்கிருந்து வராது, நான் பாருங்க ஒரு ஆள் வராது பத்தி நான் விசுவாசிக்கேன் அப்படின்னு சொல்றது இதா இருக்குமா? அதுதான் நம்ம பார்க்கிறோம், அது விசுவாசம் இல்லை. ஆனால் காணாதத இப்ப நம்ம ஜெபம் பண்ணிட்டு சொன்னோம், நான் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத அங்க பரலோகத்துல என் ஜெபம் அங்க கேட்டுட்டு இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் எனக்கு விசுவாசம். ஹல்லேலூயா. இது நம்ம பார்க்கல, ஆனா என்ன சொல்றோம்? விசுவாசிக்கிறோம். இவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணணும், இப்படி எல்லாம் கர்த்தர் செய்ய போறார் அப்படின்னு. அதை யாரும் பார்க்கல, ஆனா பேசுகிறோம். எதனால பேசுறோம்? விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, நாம அது ரகசியமாக இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ரகசியமான விசுவாசத்தை குறித்து போடுது, சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்படுது. அந்நிய பாஷையை பேசுறவங்க பாருங்க, அதையும் ரகசியம் தான் சொல்லப்படுது. இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பாஷையை அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனா பேசுகிறோம். இது என்னது? ரகசியம். ஹல்லேலூயா. இது அந்நிய பாஷை பேசுறவன் தேவனோட என்ன பேசுறானா? ரகசியத்தை பேசுறான். அப்ப ரகசியம்னா ஒரு ஆளுக்கு புரியாது. ரகசியம்னா எல்லாருக்கும் தெரிகிறது ரகசியம் இல்ல. நான் அவன்கிட்ட ஒரு ஆளுக்கு சொல்றேன், ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன்னா அந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறதுல ஒரு ரகசியத்தை சொல்லணும், எல்லாரும் இருக்கிறதுல சட்டம் போட்டு சொல்றது என்னது? ரகசியம் இல்ல. எல்லாருக்கும் தெரியும்னா அது ரகசியம் இல்ல. அதே போல விசுவாசமும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது ரகசியம் இல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்குள்ளே எல்லாருக்கும் இந்த ரகசியம் இருப்பது இல்லை. அப்படியானால் எல்லாருக்கும் உண்மையான விசுவாசம் இருப்பது இல்லை. அது ஒரு ரகசியமாக இருக்குது. அந்த இப்போ நீங்க அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போச்சல, அங்க ஒரு ஆளை பார்த்தேன். அங்க அவர் பக்கவாதம் உள்ளவர். அப்ப அவரை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சைக்கிள்ல ஒரு காலை கட்டிருக்காங்க. அப்படி ஏன்னா கால் நிக்க வைக்க முடியாது. அப்ப அதை கெட்டி அப்படியே மிதிக்க சொல்றாங்க. அந்த பெடலோட இருந்து சேர்த்து கெட்டி இருக்கு, மிதிக்க சொல்றாங்க. அது அவுந்துச்சுன்னா கால் அடிக்குது, அவரால் காலை நம்ப முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ இது என்ன செய்றாங்க? இது ஒரு பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த காலுக்கு என்ன செய்யணும்? ரத்த ஓட்டங்கள் ஓடணும், சரியாகணும். அதுக்கு ஒரு பிராக்டிஸ். அதை செய்ய 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 அந்த கால் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்குது, கால கொஞ்சம் ரத்த ஓட்டம் வர ஆரம்பிக்குது, சரியாகுது. இப்படி என்ன செய்யுது? அவங்க அதை செயல்படுத்துறாங்க. அதுக்கு மாத்திரை கொடுக்கல, வேற எதுவும் கொடுக்கல, இதை பிராக்டிஸ் பண்றாங்க. அது நாளாவ என்ன செய்யணும்? அந்த மருத்து போன அந்த இடங்கள்லாம் என்ன செய்யுது? ரத்த ஓட்டங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஒரே நாள்ல இது நடக்கிறது இல்ல. அவர் சொன்னார், இப்போ நான் வியாதனப்பட்டேன், ரொம்ப வியாதனப்பட்டு இங்க வந்திருக்கேன், கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க மாத்திரை மருந்து கிடையாது, அந்த ரத்த ஓட்டம் ஓட அப்படியே எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன செய்யுது? அவங்கள தனியாக மாற்றுது. அது ரத்த ஓட்டம் ஓடணும், அந்த ஓடாத நரம்புகள் என்ன செய்யுது? வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதே போலதான் விசுவாசம் அப்படிங்கிறது, நாம் இருதயத்தை நாம் விசுவாசிக்க நமக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பலப்படுத்த ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசம் வர 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 உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வர 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 வளர வளர உங்களுக்குள்ள தைரியம் உண்டாகும். இது எல்லாத்துக்கும் அடித்தளம் என்னன்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாச ரகசியத்தை ஒருவன் அறிந்து கொண்டால் அது நாளாவது வெளியரங்கமாய் மாறும். ஒரு மனுஷன் தலைவன் ஜிம்முக்கு போக பார்ப்பான், அப்புறம் தடியில இருப்பான். அவன் போக பார்ப்பான், உடம்ப குறைக்கணும், எக்ஸசைஸ் உடம்ப குறைக்கணும். அவன் போன உடனே குறையாது, நாளாவ கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? குறைய ஆரம்பிப்பான். எதனால? அங்க வேலை நடக்குது, உள்ள என்ன செய்யுது? வேலை நடக்குது. வேலை நடக்கிறதுனாலதான் ஒரு சரீரங்கள் இருந்து மாற்றங்கள் வருகிறது. அதே போல உங்களுக்கு உள்ள விசுவாசம் வேலை செய்ய உங்களுக்குள்ள மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். வெளியரங்கமாக என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உங்கள் சரீரங்களிலே மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் எண்ணங்களிலே மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கிதியோனை பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கிற பார்வை என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். கிதியோன் எதிரிக்கு பயந்து தன்னுடைய மூட்டை பிடிச்செல்லாம் ஒதுக்கி வைக்கிறான். ஏன்னா எதிரிகள் எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார்,
பயந்து ஒதுங்கி போயிட்டு இருக்கிறான். அவனை என்ன பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது முதல்ல என்ன செய்றாரு? விசுவாசத்தின் கதையை ஓடுகிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் சொல்றாரு. விசுவாசம் எதனால வரும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான். அங்க கிதியோனுக்கு விசுவாசங்கிற ஒரு வார்த்தை என்ன போட்டாரு? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனோட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்தா ஏன் இப்படி நாங்க பயந்து அடிமையா இருக்கணும்? அப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான் இது வரைக்கும்? கர்த்தர் எனக்குள்ள இல்ல. இல்லாதனால அவன் என்ன செய்யறான்? பயந்த சுபாவம் இருக்குது. அடிமைத்தனத்துக்குள்ள போறான். எதிரிகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறான். அதே பாருங்க, ஒரு சிறிய தாவீது எதிரி அடிக்கிறான். எதனால அடிச்சான்? விசுவாசம். அவன் விசுவாசத்தில் முதல்ல பயிற்சி பெற்றவன். இந்த கிதியோனுக்கு இப்பதான் தேவன் பயிற்சி கொடுக்கிறார். கிதியோனுக்கு இயேசு கிறிஸ்து இப்பதான் பயிற்சி கொடுக்கிறார். உடனே அவன் ஆண்டவரை கொஞ்சம் வார்த்தையா இயேசு பேசுறார். பேசணும்னா சிலர்ல அடையாளம் பார்க்கணும். நீ என்ன ஜெயிப்ப அப்படி சொன்னா அப்போ எப்படி நாங்க பண்ண முடியும்? அவங்க அடிக்க எப்படி முடியும்? அப்போ ஒரு சின்ன அடையாளத்தை கேட்கிறான். அடையாளத்தை கொடுக்கிறார். விசுவாசம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது? வளருது. இந்த வளர்ந்ததுனாலதான் எதிரி பக்கத்துல போய் ஒண்ணுமே செய்யாம ஜெயிச்சாங்க. இதுக்கு காரியம் என்ன? விசுவாசம். இதுக்கு அடித்தவன் என்ன? விசுவாசம். இதே போலதான் தாவீதும் அப்படி செய்தார். தாவீது என்ன செஞ்சார்? ஒரு சின்ன கோழி, ஒரு கூளம் கல்ல மட்டுமே அடிச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கல்லுல அடிக்க போறது யாரு? கர்த்தர். அவனுக்கு எப்படி அந்த விசுவாசம் வளர்ச்சி வந்துச்சு? அங்கே ஆடு மேய்க்கும் பொழுதே அவனுக்கு ஒரு தடவை சிங்கம் வந்தது. அதுல தேவன் பயிற்சி கொடுத்தார். ஒரு தடவை ஆடையின்படி கரடி வந்தது. அதுல தேவன் பயிற்சி கொடுத்து ஜெயிக்க வச்சார். அப்ப அதெல்லாம் வந்ததுனால இந்த பெரிய கோழியத்தை பார்க்கறதுல எனக்கு கெடுதல் இல்ல, பயம் வரல. இதெல்லாம் தேவன் ஒவ்வொருத்தர்களும் கற்றுக் கொடுத்து வருகிறார். நமக்கும் என்ன செய்றார்? விசுவாசத்தை துவங்குகிறவரும் அவர் முடிக்கிறவருமா இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள விசுவாசத்தை யார் உங்களுக்கு துவக்கினவரே? இயேசு கிறிஸ்து துவக்கியிருக்கிறார். எப்படி துவக்கியிருக்கிறாரு? அவர் நான் உங்களுக்குள்ள என்ன இருக்கிறேன், நீங்க வெட்கம் அடைவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு பட்டயம். அப்ப நீங்க சூழ்நிலை வரதுல என்ன சொல்லணும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பிரச்சனை நிறைய வரும்போது என்ன சொல்லணும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். எங்க முற்பிதாக்களுக்கு சொன்னார், அவங்களை வெட்கப்படுத்த விடல. கிதியோனுக்கு சொன்னார், இப்போ நான் உன்னோட வருவேன்னு சொன்னார். அதே போல அதை ஜெயிக்க வச்சார். என்னையும் அப்படிதான் வைப்பார். அப்ப இந்த விசுவாசம் எப்ப வரும்? இந்த வார்த்தைகளை படிக்கவும் கேட்கவும் இருந்தால் தான் என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு முதலாவது பெரிய காரியம் என்ன? விசுவாசம். ஆவில பிறந்தவர்களுக்கு முழுக்க எதுல அடங்கி இருக்குன்னா விசுவாசத்துல மட்டும்தான் அடங்கி இருக்கு. நீங்க ஆவிக்குரியவர்கள் சொன்னாலே அது என்னதான்? விசுவாசம். எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்களா? நீங்க கிறிஸ்தவங்க உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவங்க கேளுங்க, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கலாம்னா இல்ல அவ்வளவுதான். ஏன்? அவங்களுக்கு மறுபடியும் பிறந்தங்கிறத அவங்க விசுவாசிக்கல. அவங்க விசுவாசிக்காதபடினால அவங்க என்னது வேலை செய்யும்? மாம்சம் வேலை செய்யும். பழைய மனுஷன் என்ன அவங்களுக்குள்ள வேலை செய்யும். அந்த பழைய மனுஷன் என்ன மனுஷன்? பாவ மனுஷன். ஹல்லேலூயா. அப்போ இத எல்லா கிறிஸ்தவங்களும் அறிய முடியாது. ஏன்னா அது ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இயேசுவை மாம்சத்தின்படி பார்க்கிறவங்க இருக்காங்க. இயேசுவை உலகத்துல எல்லா கடவுளையும் போல அவர் ஒரு கடவுள்னு பார்க்கிறவங்க இருக்காங்க. அவர் மட்டும்தான் எல்லாரும் பார்க்கிறது சிலர் தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்காய் செய்து முடித்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க சில பேர் தான் இருக்காங்க. அந்த ரகசியத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவங்க தான் விசுவாசிக்கிறாங்க. நான் மறுபடியும் பிறந்தவன், நான் பாவ மனுஷன் இல்ல, நான் ஆதாமின் வம்சம் இல்ல, நான் கிறிஸ்துவின் வம்சம் என்பதை அவர்கள் தான் விசுவாசிக்கிறாங்க. எல்லாரும் விசுவாசிப்பது இல்ல. அப்போ இது ஒரு ரகசியம்னு சொல்லப்படுது. அந்த ரகசியங்களை என்ன செஞ்சிடணும்? அந்த ரகசியத்தை சுத்த மனசாட்சியோடு காத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அதை என்ன மனசாட்சினால காத்துக்கணும்? இந்த ரகசியமா எனக்கு தெரியுது அப்படின்ட்டு நம்ம மேட்டிமையோடு அலையக்கூடாது. ஹல்லேலூயா. சுத்த மனசாட்சியோட அந்த ரகசியத்தை காத்திருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அப்போ அந்த மேட்டிமை வரும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும்? விசுவாசம் என்ற கப்பல் சேதப்பட்டு போகும். கப்பல் சேதப்பட்டுனா விசுவாசத்துல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப விசுவாசம் நமக்குள்ள வரும்போது காத்துக்கொள்ள சுத்த மனசாட்சியும் எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் ஊழியர்களுக்கு அப்படி என்ன சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நினைக்கலாம் ஊழியக்காரர்கள் மட்டும்தான் அப்படி இல்லை. எல்லாரும் கடைசி நாட்கள் எல்லாருமே ஊழியம் தான் செய்யறோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சொன்னார் எல்லோரையும் சீசராய் மாற்றுங்கள். எல்லாரையும் என்னங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களை என்னங்க ஞானஸ்நானம் கொடுத்தவங்களை எப்படி மாற்றுங்க? சீசராய் மாற்றுங்கள். கடைசி நாட்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரராய் மாறுபடிக்கு தேவன் அபிஷேகித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தின் அபிஷேகத்தை தேவன்
எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவருடைய ஊழியம் தான். 13 படிக்கிறதுல 3:13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல விலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அதுல பாருங்க, இப்படிப்பட்ட உதவிக்காரர் ஊழியக்காரர் நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியமும் அடைவார்கள். இதெல்லாம் வரும்போதுதான் நமக்குள்ள தைரியம் வரும். ஹல்லேலூயா. இப்படி இருக்கும்போது நல்ல நிலைமை அடைவீங்க. இதுக்கெல்லாம் அடித்தளம் என்ன? விசுவாசம். அந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் விசுவாசத்தை பேசி அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும்? பார்க்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. உங்க வீட்டை பத்தியோ, உங்க தொழிலை பத்தியோ, உங்க குடும்பங்களை பத்தியோ, இல்ல உங்க தேவைகளை பத்தியோ, இல்ல வாக்குத்தத்தத்தை குறித்த நீங்க விசுவாசம், தேவனுடைய வார்த்தை மேல உள்ள விசுவாசம், என் முத்திதாக்கு இதெல்லாம் செஞ்சாரே ஏன் எனக்கு செய்ய மாட்டார், எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தெல்லாம் நீங்க உள்ள போட்டு இதுல நீங்க கிரியைகளை நடத்திட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்க விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுவீங்க. நீங்க யோசேப்புல கூட பாருங்க, அவன் விசுவாசம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அவன் குழியில போடும் பொழுது நினைச்சிருப்பான் கலந்திருக்கலாம். ஆனா குழியில இருந்து எழுப்பும் பொழுதே அவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் வந்திருக்கும். அப்படித்தானே? குழியில இருந்து எழுப்புனவர் இந்த திட்டத்தை செஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு அதுலயும் அவர் விசுவாசத்தை வளர பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லாதவனா வரும் பொழுதே அவனை முதல்ல ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் பூமியை தாங்கக்கூடாதபடி இருக்குது. அப்ப அதை பார்த்தவங்களுக்கு இன்னும் விசுவாசம் பெருகுது. இது நம்மளால வந்தது இல்ல, இது தேவன் ஏதோ நமக்குள்ள செய்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுது? வருகிறது. ஹல்லேலூயா. ஆமா, நேத்திரத்துல கூட நான் பைபிள்ல தோணுது, கரெக்டா அந்த வசனம் நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான திட்டங்கள் நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்கிற உணர்வு பூர்ணமா நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் போடுறானா? நமக்குள் விசுவாசத்தை தொடங்கினவர் போடுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நமக்குள்ள நினைவு கூற வைக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நினைவு கூர்ந்து, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் இப்படி செய்திருக்கிறேன், இப்படி எல்லாம் நான் வாக்குப்படினவங்களுக்கு நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன், இதெல்லாம் அவங்களுக்கு செய்தவர் உனக்கு சொன்னதை நான் செய்யாம இருப்பேனா, நீ நம்புறேன்னா நான் உனக்கு செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நமக்குள்ள தரும் பொழுது நமக்குள்ள இன்னும் அதை என்ன செய்து பெருகுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இதை எல்லாமே யார் தான் செய்யறா? அவர் செய்கிறார். எல்லாருக்கும் செய்வது அல்ல. எல்லாரும் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாங்களா? இல்ல. அப்போ இதெல்லாம் என்னது? ஒரு ரகசியம். எல்லாருக்கும் சொல்லப்படல. இயேசு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லும் பொழுது எல்லாரும் அதை அறிந்தவர்களாய் போகல. சில பேரே இயேசு கிட்ட கேட்டு அறிந்து கொண்டார்கள். அதே போல எல்லாரும் செஞ்சாலும் எல்லாருக்கும் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுவதே இல்ல. சில பேருக்கு தேவன் கொடுக்கிறார், அது அவரை கண்டல தயவு கிடைக்கிறவங்க என்ன செய்யறாரு? செய்கிறார். அடுத்த பாருங்க, கொலோசியர் எடுங்க. கொலோசியர்ல 4வது அதிகாரம். கொலோசியர் 4வது அதிகாரத்துல 3வது வசனம். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது சொல்லப்பட்டிருப்பாங்க, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான். பவுல் எதுக்காக கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறாரு? எதுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்? அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக. என்ன ரகசியம்? சுவிசேஷம். பவுலை எதுக்காக சிறைப்பிடிக்கிறாங்க? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அவ சுவிசேஷம் எல்லாருக்கும் பூரணமாய் வெளிப்படுத்தப்படல. ஹல்லேலூயா. அவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படல. அந்த ரகசியங்களை அதை அந்த கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்காக, அந்த ரகசியத்தை நான் பேச வேண்டிய விதமாக நான் பேசணும். அதை நான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக எனக்காக என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். அதன்படி நான் பேசுவதற்காக எனக்காக என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். அவன் அந்த சுவிசேஷம்ங்கிறது சாதாரணமானது அல்ல. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறது சுவிசேஷம். இப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவினுடைய ரகசியம் சொல்றாரு பாருங்க. அப்போ அது நியாயப்பிரமாணத்துக்குரியதா? இல்ல. நியாயப்பிரமாணத்துக்குரியது அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பவுல் எதையோ புதுசாக சொல்ல போகிறார். அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா.
பவுல் வந்து புதுசாக அதாவது சொல்றாரு, இதெல்லாம் முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தப்படல, இது எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். அதுக்கு பிறகுதான் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ரகசியம் சுவிசேஷங்கிறது ஒரு ரகசியமா இருக்குது. அந்த ரகசியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளப்படல, எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. சுவிசேஷத்தை இப்ப நம்ம பிரசங்கிக்கிறோம், கிறிஸ்துவினால் உண்டானதை பிரசங்கிக்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்களா? இல்ல. அவங்க ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, சுவிசேஷம் சொல்லி அவங்களை என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்துக்கு கட்டளைக்கு அவங்களை நடக்க பண்ணணும். அவங்களை நடக்க பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கணும்னா இந்த ரகசியம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி நீதியாக்கி போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இங்க கிறிஸ்துவுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்காக இந்த வாசலை தேவன் திறக்கும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் நம்ம எதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த சுவிசேஷ ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த சுவிசேஷத்தை நாம் அடுத்தவங்க சொல்லுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி சொல்லுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். அதற்காக எங்களை சில சுவிசேஷங்கள் இந்த பிலிப்புலாம் சுவிசேஷம் செய்து சொன்னாரு, ஜனங்கள் தேடி வந்தாங்கன்னு சொல்லப்படும். எதனால தேடி வந்தாங்க? பிலிப்பு பேசும்பொழுது சமாரியா பட்டணத்துல ஜனங்கள் கேள்விப்பட்டு வந்தாங்களாம். எதனால வந்தாங்க? அவர் கைகளினால் பலத்த அற்புத அடையாளங்களை தேவன் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சமாரியா பட்டணத்துல அவர் போய் பிரசங்கித்த பொழுது அவர் மூலமாய் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தாராம். அதன் நிமித்தம் ஜனங்கள் கேள்விப்பட்டு வந்தாங்களாம். பிலிப்பு பேசுவதை உற்று கவனித்தார்களாம். வசனங்களிலே உற்று கவனித்தார்கள், அசுத்த ஆவிகள் அலறி அடித்து ஓடினார் என்று சொல்லப்படுது. அந்த சுவிசேஷத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. அவர்கள் எதனால அலறி அடித்து ஓடின? பிசாசு எதனால ஓடிச்சு? கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் எதனால கவனித்தார்கள்? அவர் கைகளினால் தேவன் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். இங்க நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை பேர் நீ கேட்பீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் இன்னாருடைய மகன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் இதுவா பண்ணிலாம் என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் வேலையை செஞ்சுட்டு போய் என்ன ஊழியம் பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு எத்தனை பேர் நினைக்கலாம். ஆனால் சில பேர் அதை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த கவனிக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அங்க எதற்காய் கவனிக்க ஆரம்பித்தாங்கன்னா, இதே நான் உங்க பக்கத்துல பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்குது, மகா திரளான ஜனங்கள்லாம் கூடி இருக்குது, அவங்களாம் ஜனங்கள்லாம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்காங்கன்னா நான் எதை பேசுவேன் என்று நீங்க கவனித்துக் கொண்டே இருப்பீங்க. வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்று கவனித்துக் கொண்டிருப்பீங்க. நீ பெரிய பெரிய ஊழியக்காரங்களை நம்ம பார்க்க முடியாது. ஒரு கொஞ்ச நேரமா அவங்களை பேசிட மாட்டோமா, ஒரு நேரமா நம்மளை பாத்திர மாட்டோமா அப்படின்னு நம்ம நினைக்கிற பாருங்க. இந்த கணம்லாம் எதனால வருகிறது? தேவன் அவங்க மூலமா பலத்த காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நாம் சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு இருக்கிற அந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லும்படி தேவன் நம்மளை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக தேவன் நம்மளை பயன்படுத்தணும், வல்லமையா பயன்படுத்த. அன்னைக்கு அவர் செய்தார், இன்னைக்கும் நமக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வரணும், அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆமென். பிலிப்பை கொண்டு செய்வார், என்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. பவுல் மூலமாய் பலத்த அற்புதங்களை செய்ய அனுக்கிரகம் பாராட்டினவர் என் மூலமும் செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், என்பதை நாம் நம்ப ஆரம்பிக்கணும். அப்பொழுதுதான் உங்க மூலமா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், வாலிப பிள்ளைகள் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், முதிர் வயதில் உள்ளவங்க நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். உங்க மூலமும் செய்ய முடியும். தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே கூடும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரகசியங்களை நாம் சொல்லுவதற்கு தேவன் நம்மளை பலப்படுத்த வேண்டும். அற்புத அடையாளங்களாய் தேவன் நினைச்சனும் சாட்சிகளாய் இருக்கணும். அந்த வழிகளை தேவன் திறக்கணும். அதற்கான சபையார் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆமென். சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். ரகசியத்தை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு சபைகளில ரெண்டு பிரமாணத்தை உள்ள போட்டு அவங்க குழம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா இல்ல பாவத்துல இருக்கோமானே தெரியல. நம்ம இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரா இல்லைன்றதே தெரியல. கூப்பிடுறோம், இயேசுவே எனக்குள்ள வாரும், இயேசுவே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பது அந்த ரகசியம். அப்ப அவங்க தெரியாம கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. தெரியாம இயேசுவே எனக்குள்ள வாரும் வாரா, உள்ள யார் இல்லைன்னு அர்த்தம், அவர் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம என்ன அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் நான் அறிந்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிந்தால் தான் நம்ம விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா.
அவர் இல்லைன்னு நீங்க நம்புவீங்கன்னா வேற ஒருவன் உள்ள வந்து நிற்பான், விசுவாசம் வந்து நிற்பான். அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள அவர் இருக்கிற அந்த வார்த்தை சொல்லி அதை அப்படியே நீங்க நம்ப ஆரம்பிங்க. அதே அதுல 1:25 படிங்க. கலாத்தியர் 1 அதிகாரத்துல 25. ஆதி காலங்களுக்கு தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுதும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு ஆதி காலத்துக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்தது. இந்த சுவிசேஷம் எப்படி இருந்தது? ஆதி காலத்திலயும் தலைமுறை தலைமுறையா வந்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சாம்? மறைவா இருந்துச்சாம். இல்லையா? மறைவா இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு. இல்லையா? அவ இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட அவங்க எழுதுறாங்க. யார் அப்போ பரிசுத்தவான்கள் யாரே? அப்போஸ்தலர்கள். அவ யார் காலத்துல இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுகிறது? அப்போஸ்தலர் காலத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. இல்லையா? இப்பொழுது அப்படி சொல்லுவாங்க. அந்த பரிசுத்தவான்கள் யாரே? அந்த இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பானவங்க கூட இல்ல. அதற்கு மேல் வந்தவங்க தான் என்னது? அவங்க இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, அவங்க ஆவியினால் புதிதாக்கப்பட்டவங்க. அவங்கள வேதம் சொல்லுது பரிசுத்தவான்கள் என்று சொல்லுது. பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே நம்ம முற்பிதாக்களுக்கு சொல்லப்படல, நியாயப்பிரமாணத்தினால சொல்லப்படல. இது இந்த சுவிசேஷம் தான் ரகசியம். இந்த சுவிசேஷம் தான் அவருடைய பிரமாணம். அவருடைய பிரமாணம் என்ன சொல்லுது? இதோ ஒரு புதிய பிரமாணத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றால் நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் அன்பா இருங்கள். உன்னை நேசிக்கிறவ பிறரை நேசிங்க. உன்னை நேசிக்கிறவ நீ பிறரை நேசி. உன்னிடத்தில் அன்பு கூறுவோர் நீ பிறரிடம் அன்பு கூறு. இந்த ஒரு வார்த்தை நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறது. இப்போ நீங்க இந்த இதை விட்டுட்டு அது நல்லது தானே அப்படிங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதுல உள்ள சாபத்துக்கும் நீங்க பங்குள்ளவர்களா இருக்க முடியும். எப்போ நீங்க அதை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, செய்யாம இருந்தா அதுல உள்ள சாபம், செய்யாம இருந்தா என்ன சாபம் சொல்லுதோ அதுக்கு பங்குள்ளவர்களாய் மாறும். ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்துல வரும்பொழுது நாம் அதற்கு மறித்தவர்களா இருக்கிறோம். அது நம்ம அந்த சாபங்கள் நமக்குள்ள என்ன செய்யாது? வேலை செய்யாது. எப்ப எப்படி செய்யாது? மரத்துல நமக்காக தூக்கி சுமக்கப்பட்டவர், நியாயப்பிரமாணத்துக்காக நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண நீதியை நிறைவேற்றினவர். அதான் மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சணிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அந்த மீட்டுக் கொண்டவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவர்கள் மறுபடி பிறந்தவர்கள், அவர்கள் சுவிசேஷ ராஜ்யத்தின் சுவிசேஷ பங்குள்ளவர்கள், அவர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிவிக்கிறவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தை அறிவிக்கிறவர்களா இருந்தா அந்த சாபத்துக்கு பங்குள்ளவர்கள். அதனாலதான் பவுல் சொல்றார் நியாயப்பிரமாணம் சாபத்துக்கு உட்பட்டது. அதுல ஆசீர்வாதம் இருந்தாலும் வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது சாபத்துக்கு உட்பட்டது. எப்ப சாபம் வரும்? அது முழுவதும் நிறைவேற்றாவிட்டால் சாபம் வரும். அப்படி சொல்றோம். அவன் நமக்காக நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நாம இது ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவர்